ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். மழை காலத்தில் டீக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக ஏதாவது வேணும்னு தோணும் இல்லையா, அதுக்காக நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை மாவில். அதுக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்றதுனால நல்ல வாசனை நல்லா இருக்கும். இது ரெட் சில்லி பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு துருவல் மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறது அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி போறேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். சாப்பிட நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணணும், இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு ஆட் பண்ணலாம். ரொம்ப பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் வரக்கூடாது. இந்த மாவு எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த கேப்பில் நல்லா ஆயிலை சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் பக்கோடாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடணும். அப்போ தான் நல்லா வேகும் உள்ளலாம். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா மேலே வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது, மாவு மாதிரி இருக்கும். அதனால சின்ன சின்னதாக கிள்ளி போடுற மாதிரி போட்டுருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மழை காலத்தில் ஈவினிங் டைமில் டீ கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சு சாப்பிட பிடிக்கும், என்ன ஐட்டம் சாப்பிட பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி பேட்சஸாக ஆட் பண்ணி வறுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம டீயும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதும் அது கூடவே இஞ்சி நல்லா தட்டி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி டீ தான் இன்னைக்கு போட போறோம் நம்ம. ஒரே ஒரு ஏலக்காவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சதும் டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் டீ தூள் ஆட் பண்றேன்.
அது நல்லா கொதிச்சு டிகாஷன் மாதிரி நல்லா இறங்குனதும் இது கூட 2 கிளாஸ் பால் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதும் இது கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டீயை வடிகட்டி சர்வ் பண்ணிடலாம். வாங்க இப்போ டீ கூட நல்லா இந்த பக்கோடா வச்சு சாப்பிடலாம். உங்களோட டீ டைம் ஸ்நாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.